ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மேஷ லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலனை இந்த பதிவில் பார்க்க இருக்கோம். அதாவது அக்டோபர் 11 முதல் அக்டோபர் 20 வரை உள்ள 10 நாட்களில் அந்த நம்மளுடைய லக்னத்திலிருந்து சந்திரன் எந்தெந்த ராசியில் எந்த நட்சத்திரத்தில் போகிறாருங்கிறத மற்ற கிரகங்களினுடைய நட்சத்திர பாதசாரங்களை கருத்தில் கொண்டு இதை பதிவு பண்ணுறோம். இப்போ முதல் நாள் வெள்ளிக்கிழமை அக்டோபர் 11 உத்திராட நட்சத்திரம். உத்திராடம் நமக்கு தெரியும், ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது, 2, 3, 4 பாதங்கள் மகர ராசியில் இருக்குது. அந்த உத்திராடம் 2ஆம் பாதம் மாறுறது நண்பகல் 11:40. தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் மாதிரி 11:40 வரைக்கும் செயல்பட்டு, அதுக்கு பிறகு மகர ராசியில் இருக்கிற சூரியன் மாதிரி செயல்படுறார். சூரியன் செவ்வாய் நட்சத்திரத்தில் சித்திரை 1ஆம் பாதத்தில் கன்னி ராசியில் இருக்கார். இப்போ நமக்கு 6ஆம் இடம் 10ஆம் இடம் என்பது கன்னி மகரம்ங்கிறது நமக்கு தொழிலுக்கு உகந்த ஒரு அமைப்பு. ஏன்னா மேச லக்னக்காரங்களுக்கெல்லாம் பணம் கொடுக்கறது, வேலைக்கு சப்போர்ட் பண்ணுறது, தொழில் ப்ரமோஷன் கொடுக்கறது, சொந்த தொழில் செய்கிறது, இதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிறது சூரியன் தான். நம்ம ஜனஜாதத்தில் சூரியன் நல்லா இருந்தாருனாலே நமக்கு தொழில் பலன் நல்லாயிருக்கும். அப்படிப்பட்ட வகையில் இந்த லக்னத்திற்கு உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் சூரியன் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதும், செவ்வாய் நமக்கு மிதுன ராசியில் 3ஆம் இடத்தில் இருக்கார். அப்போ அந்த 3ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு உதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதனால் ஒரு சின்ன மாற்றங்கள், ஒரு பிரயாணங்கள், உதவிகள், இந்த விஷயத்தையெல்லாம் இன்றைக்கி நடத்தி கொடுக்கும். ஒரு இன்டர்னல் சேஞ்சஸ் பண்ணிக்குவாங்க, அல்லது ஒரு பிரயாணம் பண்ணி ஒரு வேலையை செய்கிறது, அல்லது ஒருத்தரை சந்திக்கிறது, அல்லது புது திட்டங்களுக்காக ஒரு மீட்டிங் நடத்துறது, ஒரு அக்ரிமெண்ட் போடுறது, ஒரு கான்ட்ராக்டு சைன் பண்ணுறது, ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது பண்ணுறது, இதுக்கெல்லாம் இன்றைக்கி சாதகமாக இருக்கும். மறுநாள் அக்டோபர் 12 திருவோண நட்சத்திரம். சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார். அதனால் நமக்கு 4ஆம் அதிபதியான சந்திரன் 10ஆம் வீட்டில் இருக்கார் அப்படின்னா, இதுவும் தொழிலுக்கு உகந்த ஒரு நாளாக கருதப்படுகிறது. ஒரு உணவு தொழில், உடை, மருந்து தொழில், இதில் இருக்கவங்க, பயிர் தொழிலில் இருக்கவங்க, விவசாயத்தில், நீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, பால் சம்மந்தப்பட்ட வியாபாரம், பழப்பண்ணைகள், இது மாதிரி அனைத்து விதமான தொழில்களிலும் நமக்கு நல்லாயிருக்கும். இன்ற நாள் உங்களுக்கு சிறப்பான நாள். ஏனென்றால் நமக்கு அந்த நாளில் ஒரு சில்லறை பணமாவது நமக்கு ரொட்டேஷனுங்கிறது ஒரு செழிப்பை கொடுக்குங்கிறது ஒரு கணக்கு. அக்டோபர் 13 ஞாயிற்றுக்கிழமை. அது அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம் 1, 2 பாதங்கள் மகர ராசியில் இருக்குது. அவிட்டம் 3, 4 பாதங்கள் கும்பராசியில் இருக்குது. மதியம் 3:43 வரைக்கும் மகர ராசி மாதிரி செயல்படும். அதுக்கப்புறம் கும்பராசியில் சந்திரன் மாதிரி செயல்படுவார். அப்போ அவிட்டங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு குருவினுடைய நட்சத்திரத்துலேயும், குரு செவ்வாயினுடைய நட்சத்திரத்துலேயும் பரிவர்த்தனை வாங்கி 2ஆம் இடத்துலையும் 3ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி பண வரவுக்கு நல்லாயிருக்கும். நாம் எடுத்த முயற்சிகளால் நமக்கு பணம் சேகரிக்கிறது, அல்லது நம்முடைய அறிவை பயன்படுத்தி நம்ம சம்பாதிக்கிறது, மீடியாவில் இருக்கவங்க, கம்யூனிகேஷனில் இருக்கவங்க, ஐடியில் இருக்கவங்க, கமிஷன் வகையில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். பண வரவு நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் காவல்துறையில் வேலை பார்க்குறவங்க, மருத்துவத்துறையில் வேலை பார்க்குறவங்க, கருவிகள் கையாளக்கூடிய வேலைகள் பார்க்குறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, இது எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கும். பேசிக்கலாகவே 3ஆம் இடம் அப்படிங்கிறது, செவ்வாய்ங்கிறது சகோதரகாரன். அப்போ அவங்க சம்மந்தப்பட்டது இடமாற்றங்கள், அது நிகழ்வுகள் ஏதாவது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்.
நமது ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் தொழில் கிரகமாக இருந்தால், நம்ம உபநட்சத்திர கான்செப்ட் படி தொழில் கிரகமாக இருந்தால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதாவது ஒரு ஆதிக்க பலமுள்ள நாளாக அமையும். அக்டோபர் 14ஆம் தேதி திங்கட்கிழமை சதய நட்சத்திரம் கும்பராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. அதே ராகுனுடைய சதய நட்சத்திரத்தில் தான் சனி இருக்கார். அப்போ சனி சந்திரன் சேர்க்கை இன்றைக்கி நடக்குது. அதனால் 11ஆம் இடத்துல வந்து நமக்கு சனிங்கிறவர் நமக்கு எதிர்பார்த்த விஷயங்களை நடத்தி கொடுக்குறவர். நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி வகை எதிர்பார்த்த விஷயங்களை வந்து நடத்தி கொடுப்பார். என்ன வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது இன்றைக்கி அமைச்சிக்கூடாது. அது சம்மந்தப்பட்ட உறவினர்கள் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளெல்லாம் சாதகமாக இருக்காது. மற்ற விதத்தில் உற்பத்தி சார்ந்த தொழில், ட்ரேடிங்கு, மேனுஃபேக்சரிங்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இந்த ராகுனுடைய அமைப்புங்கிறது நமக்கு நம்ம ஜனன ஜாதகத்தில் 8-12 பாவ தொடர்பு இல்லாமல் உபநட்சத்திரமாக இருந்தால் இந்த நாள் வந்து நமக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அக்டோபர் 15ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம். அப்போ கும்பராசியில் குருவம் போல் சந்திரன் செயல்படுறாரு. குரு பகவான் வந்து மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் குருவனுடைய விசாக நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்கார். அதனால் சுக்கிரனுடைய பலனும் இன்றைக்கி கிடைக்கும், குருவனுடைய பலனும் கிடைக்கும். பணவரவு, கம்யூனிகேஷன் லைனு மற்றும் இந்த பொதுஜன தொடர்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஹாஸ்பிட்டாலிட்டி மற்றும் A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும். திரைப்படத்துறையில் இருக்கவங்களுக்கும் மற்றும் இந்த பியூட்டி பார்லர் இது அட்ராக்ஷனாக செய்கிறது அத்தனையும், ஆபரணங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன், வாகனங்கள், சொகுசு வாகனங்கள், இந்த தொழிலில் இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பு கொடுத்துரும். அக்டோபர் 16ஆம் தேதி புதன்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 7:17 வரைக்கும். அதுக்கு பின்னால் ரேவதி. உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசியில் சனியினுடைய நட்சத்திரம். இந்த சனியினுடைய நட்சத்திரத்தில் தான் ராகுவும் போயிட்டுருக்கார். அப்போ நமக்கு 12ஆம் இடத்துல ராகுனுடைய சந்திரனுடைய சேர்க்கை பலனை இன்றைக்கி நம்ம அனுபவிக்கிறோம். அதனால் என்னென்னா திடீர் செலவுகள், எதிர்பாராத திடீர் செலவுகளை நமக்கு இருக்கும். உறவினர் வகையிலையும் செலவுகள் ஏற்படலாம். அது மாதிரி திடீர் செலவுகள் ஏற்படும். சில பேருக்கு வெளிநாட்டு வேலையில் பிரயாணங்கள் இருக்கும். லோக்கலில் கூட உடல்நல சிகிச்சைக்காக செலவுகள் வர்றதோ அல்லது உடல்நல சிகிச்சையில் நமக்கு தெரிஞ்சவங்களை பார்க்க போகிறதுக்கு மருத்துவமனைக்கு போகிறது, இது மாதிரியான பிரயாணங்களும் அமையும். மறுநாள் அக்டோபர் 17ஆம் தேதி ரேவதி நட்சத்திரம் மாலை 4:20 வரைக்கும். அதுக்கப்புறம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கு மாறிடுவார். ரேவதிங்கிறது வந்து புதனுடைய நட்சத்திரம். புதன் வந்து ராகுனுடைய சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார் 7ஆம் இடத்துல. 11ஆம் இடத்துல இருக்கிற சனி ராகுனுடைய இன்னொரு நட்சத்திரமான சதயத்தில் இருக்கார். அப்போ இந்த சனிக்கும் புதனுக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டு 7-11 அப்படிங்கிறது. அதனால் சுபகாரியங்கள் நடத்துகிறதுக்கும் நம்முடைய கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது, ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் முடிவு பண்ணுறது, உறுதி பண்ணுறது, இது மாதிரி விஷயங்களெல்லாம் நடக்கும். அக்டோபர் 18ஆம் தேதி நமக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம். மேசராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. மதியம் 1:26 வரைக்கும் கேது நட்சத்திரம். அதுக்கப்புறம் சுக்கிரனுடைய பரணி நட்சத்திரம். இப்போ இந்த கேது வந்து நமக்கு சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால, சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் பார்த்துக்கணும். உடல் உபாதைகள், அதாவது சாப்பிட்ற பொருள் ஒத்துக்காமல் போகிறது, இதிலெல்லாம் கவனமாக இருக்கணும். மறைமுக எதிரிகள் தொல்லை. மற்றபடி அன்றாடமாக வேலையில் பார்த்துட்ருக்கவங்களுக்கு ரொட்டீன் ஒர்க்குக்கு பாதிப்பு இல்லை. அக்டோபர் 19ஆம் தேதி பரணி நட்சத்திரம் நமக்கு வந்து காலையில் 10:46க்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகிறவர் சாயந்தரம் 4:09 அந்த கார்த்திகை 1ஆம் பாதம் முடிஞ்சு 2-3-4 பாதங்கள் ரிஷபராசியில் இருக்கிறனால சந்திரன் ரிஷபத்துக்கு மாறிடுவார்.
இப்போ இன்றைக்கி பலன் தர்ற கிரகம் எது அப்படின்னா, நமக்கு 10:46 வரைக்கும் சுக்கிரன், அதுக்கு மேலே சூரியன். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கார். சனி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள், நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். அதுக்கப்புறம் சூரியனுடைய நட்சத்திரம் வரும்போது சிறப்பாக இருக்கும். அதாவது கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அரசு வழி ஆதாயம், அரசியல் சம்மந்தப்பட்ட முக்கிய தலைவர்களை சந்திக்கிறது. நம்ம ப்ரைவேட்லேயே வேலை பார்த்தாலும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கவங்கனால ஆதாயங்கள் கிடைக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். அக்டோபர் 20ஆம் தேதி காலையில் 8:31க்கு, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:31க்கு கார்த்திகை முடிஞ்சு அப்புறம் ரோகிணி நட்சத்திரம் தொடங்கும். ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே வர்றாரு. அந்த சூரியன் நட்சத்திரம் நமக்கு நன்மைகளை தர்றது மாதிரி சந்திரன் நட்சத்திரமும் நன்மைகளை கொடுக்கும், பணவரவை கொடுக்கும். வீடு வாடகை விட்டு வாங்குறவங்க அதில் எல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் தனலாபங்கள் மிகுதியாக இருக்கும். ஆக மொத்தம் மேஷ லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 10 நாட்களுக்கும் உங்களுக்கு தனலாபம் மிகுந்த வாரமாக கருதப்படுகிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.